வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் மாற்றமா? உண்மை என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் துரைமுருகன் நீக்கம் என புதிய பொதுச் செயலாளராக TR பாலு அவர்களையும், திமுகவின் துணை பொதுச் செயலாளராக R ராசாவையும், திமுகவின் பொருளாளராக நேருவையும் நியமிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, வேலு அவர்களுக்கும் பொருளாளர் பதவி வழங்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவித்து வருகிறதா. இந்த நிலையில் தான் திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் நீக்கப்படுவாரா என்ற செய்தியை தான் வன்னியர்களிடையே பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தும் வகையில் தீவிரமாக பரப்பப்படுகிறதா. இது தொடர்பாக வன்னியர்கள் சமூக அரசு அதிகாரியை கூறுகையில், எப்பை பார்த்தாலும் துரைமுருகனையே ஏன் திமுக குறிவைக்கிறீங்க? இப்போதான் அவரிடமிருந்து கனிமூலத்துறையை பறிச்சாங்க, இப்ப பொதுச் செயலாளர் பதவியும் பறிக்கிறாங்களே, ஏன் இப்படி திமுக தலைமையகம் நடந்து கொள்கிறது என்றும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாராம். சரி, அது போகத்தான் அப்போது திமுகவின் ஒவ்வொரு பொதுக்குழு கூடும் போதுதான் இப்படியான வதந்திகளை கிளப்பிக் கொண்டே வருகின்றன என்றும், மதுரையில் திமுக பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்றுக் கொள்ளும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை செய்ய போகிறாரா, அதை செய்ய போகிறாரா, அவர் பதவிக்கு ஆபத்து, இவர் பதவிக்கு ஆபத்து என்றும் பேசினார்கள். அதை போலத்தான். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே. அமைச்சர் துரைமுருகனுக்கு வயதாகிவிட்டதாகவும், அவரது உடல்நிலை முன்னராக போலவே இல்லை என்றும், 2 நிமிடம் என்றால் கூட அவ்வப்போது மயக்கமடைகிறார் என்றும், அவர் உடல்நலத்தை பொறுத்தே இந்த மாற்றம் நடக்கப் போகுது என்றும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா. அதாவது தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இதுபோல முடிவெடுப்பாரா? அதுவும் அரசியல் செய்வதில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு செயலை செய்தால் அது எந்த ஒரு இடத்திலும் எப்படியும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை இதெல்லாம் பொறுத்தவரைதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என இடைவிடாமல் பரபரப்பு செய்திகளையும் அத்தனை திட்டவட்டமாக மறுக்கின்றனர். மேலும் அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இப்படி ஒரு மாற்றம் நடக்கும், அப்படி மாற்றம் நடக்கும் வகையில் தான் திமுக தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் என பொதுக்குழுவில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறதாம். திமுகவின் பொதுக்குழுவில் மதுரையில் நடந்தே முடிந்துவிட்டதே. ஒருவேளை இப்ப பரவுகிற மாதிரி செய்யணும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் அதை மதுரை பொதுக்குழுவிலே செஞ்சிருப்பார் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதாம். இது கூட புரிந்து கொள்ளாமல் தான் பரப்பிவிடுகிற வதந்தியை என்றும் கூறுகிறாராம். அடுத்து திமுகவின் தலைமை கட்டமைப்பில் தற்போதுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை என உறுதியாக சொல்கின்றனர். திமுக முக்கிய நிர்வாகிகள் என டைப் செய்தபடியே சென்ட் பட்டனையும் தட்டிவிட்டு ஆஃப்லைனுக்கு போனது வாட்ஸ்அப். இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.